நிராகரிப்பு. நிராகரிப்புகளால் நீ சிதைந்துவிடவில்லை, பக்குவப்பட்ட உள்ளத்தை பரிசாக பெறுகிறாய். ஆதலால் பெருமைப்படு. நிராகரிப்புகளால் நீ வழி கொள்ளவில்லை, பிறரை வலிக்கச் செய்யக்கூடாதென்பதை உணர்கிறாய். ஆதலால் பெருமைப்படு. யாரோ ஒருவரின் நிராகரிப்பு நம்மை நாமே மீள்தூக்கி பார்க்கவும், சட்டென சுதாரிக்கவும், ரோசத்தை கொஞ்சம் உரசி பார்க்கவும் உதவும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். வெட்டப்பட்டது மரத்தை மட்டுமே, அதன் தன்னம்பிக்கையை அல்ல. நிராகரிப்பு எப்படியும் வரட்டும், உந்தன் திறமையை காட்டு மெல்ல. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வழி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவைகளைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றனர். நிராகரிப்பை கண்டு மனம் தளராதே. ஏனெனில் தரத்திற்கும் திறமைக்கும் விரைவில் அங்கீகாரமோ மதிப்போ கிடைப்பதில்லை. நிச்சயமில்லா வாழ்வில் நிரந்தரமில்லாதவைதான் நிராகரிப்பும். ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம். அவமானம், நிராகரிப்பு, தோல்வி, துரோகம், அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆக சிறந்த பழிவாங்குதல். உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடி தோற்றுப்பார். உன்னை ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நம் விரல் பிடிக்க மறுக்கலாம், ஆனால் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவனை நம்பியதற்காக தரப்படும் குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை. உண்மையாக இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து விடுங்கள். ஒருபோதும் நடித்து விடாதீர்கள். நம்புவது குற்றம் என்றால் நம்ப வைப்பதும் மிகப்பெரிய குற்றம். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைத்தான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க இன்னொருத்தவருக்கு துரோகம் செய்வதை அன்பென்று சொல்லாதீர்கள். உன் நிலையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்தவனுக்கு ஒரே ஒரு நொடி போதும். இருப்பினும் உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைக்கவே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. உன் மீது பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாய் பேசி மனிதர்கள் மத்தியில் நீ வாழலாம். நீ சோர்ந்து போகாதே, நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு அடி முன் செல். பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே. யார் என்ன சொல்வார்களோ என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் ஓர் அழகான வாழ்க்கையை. பேசத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பதில்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல். நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே. விழும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு விழுந்த பிறகு வேதனையை விசாரிக்கும் உலகம் இது. பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள். எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழியில்லை. தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம். நலமா என்று கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர். சொல்லவும் தெரியாமல் சில கவலை. இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை. இங்கு யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே. அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழவும் முடியாது, கடவுளாலும் கூட. வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், சில நேரம் விபத்துக்களும் கூட. அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள். எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. தோல்வி என்பது நம் பலவீனத்தை காட்ட வந்ததன்று, நம் பலத்தை காட்ட வந்ததாகும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும்.
தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமை அதிகம். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராது வருவார். கவனமாக இருங்கள். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம். நலமா என்று கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர். சொல்லவும் முடியாமல், சொல்லவும் தெரியாமல் சில கவலை. இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை. இங்கு சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது. வாய்விட்டு சிரிக்கும் மலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும். சோகம் என்னவென்றால் துரோகம் உங்கள் எதிரிகளிடமிருந்து ஒருபோதும் வருவதில்லை என்பதே. ஒரு நல்ல மனிதனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு பாறையை எடுப்பது போன்றது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. யாரை எங்க வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். இல்லையெனில் நீங்க இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். ஒருவரை நீ ஏமாற்றும் போது ஏமாறுகிறவரை ஒரு நிமிடம் நினைத்து பார். உன்னை அவர் நம்புவதால் தான் ஏமாறுகிறார் என்பதை மறவாதே. ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும். ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது. ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான். வாழ்க்கை துணை சரியில்லை என்பதை உலகம் பெரிய குறையாகவே சொல்லாது. சிலருக்கு துணையே இல்லாத வாழ்க்கை. வாழும் பொழுது உலகம் சொல்லும் குறைக்கு வலிக்காத இதயங்களே இருக்க முடியாது. துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல, எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன். என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவன். கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் கரை சேர்வது கடினம்தான். நம்பிக்கை கொள் உன் மீது நீ. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகுங்கள். வாழ்வில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள். அழுவது எப்படி என்று இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்து விடும். ஒருவரை மறப்பதற்காக வேறொருவர் அரவணைப்பை தேடிவிடாதீர்கள். பிறகு அதை மறப்பதற்கு இன்னொருவரிடம் ஆறுதலுக்காக கையேந்த வேண்டும். உயிரோடு இருக்கும் போது நம் அழுகை யாருக்குமே கேட்பதாக தெரியவில்லை. மரணத்தின் பிறகு நமக்காக ஊர் அழுதாலும் அது நமக்கு கேட்க போவதில்லை. காயத்தின் வலியை ஓரளவு தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் வலியே ஆறாத காயமாகிவிட்டது. நிரப்பிவிட்ட உண்டியலை போல வேதனைகளை இனியும் சுமக்க முடியாமல் தவிக்கிறது என் மனசு. முயற்சி திருவினையாக்கும்.